ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, குட் மார்னிங். தமிழ் வருஷ பரப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் வின்னோட முடிச்சிருக்கோம். பட் என்னதான் வின்னோட முடிச்சிருந்தாலும் இதில் சில பாசிட்டிவ் இன்டென்ஸை நம்ம பார்க்கலாம் ஒரு செக்மெண்ட்டாக. அதாவது பத்திரனாவை தைரியமாக உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க திரும்ப. அண்ட் ஒரு யங்ஸ்டர் ஷேக் ரஷீடை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அனுஷுல் கம்போஜையும் ட்ராப் பண்ணலை, ஜேமி ஓவர்டனையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆஷனாவால் முடியல, சரி அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு ஜேமி ஓவர்டனையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் இன்டென்ஸை விட அந்த ராகுல் திரிபாட்டியோட கேட்ச், அவரை நிறைய பேர் நம்ம பிளேம் பண்ணியிருக்கோம். பேட்டிங்ல சரியா ஆட மாட்டுறாரு, சரியா அடிக்க மாட்டுறாரு, பாலே பேட்டுக்கு பட மாட்டிருந்தேன்னு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காம தைரியமா போய் அந்த டீப் பேக்வேர்ட்ல போய் அந்த லைட்ஸ் அண்டர் லைட்ஸ்ல அந்த ப்ரெஷர்ல போய் பேக்வேர்ட்ல போய் ஒரு செம்ம கேட்ச், அவுட்ஸ்டாண்டிங்கான கேட்ச் பிடிச்சாரு ஏடம் மார்க்ரம்து. ஸோ அது ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கலாம். அண்ட் தலை தோனி கேப்டன்சி சொல்லவே வேணாம். ஸ்பின்னர்ஸை நல்லா ட்ரஸ்ட் பண்ணாரு. ரிசோர்ஸஸை எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாரு. நூர் ரஹ்மனுக்கும் சரி ஜட்டுவுக்கும் சரி நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நல்லா ஓவர்ஸ் போட வச்சாரு. ஜட்டுவும் அதுக்கேற்ற மாதிரி 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. நூர் ரஹ்மன் ஐ திங்க் ஸோ 3 overs 10 runs ஆர் 10 to 18 ரன்ஸ்குள்ள தான் கொடுத்துருப்பாரு. எவ்வளோன்னு தெரியல. பட் நூர் ரஹ்மன் ஃபேண்டாஸ்டிக், ரியலி ஃபேண்டாஸ்டிக். பத்திரனா டெட் ஸ்பெஷலிஸ்ட், லாஸ்ட்ல 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. நீங்க என்னதான் ஒரு ரிஷப் பண்ட், ஒரு ஆயுஷ் பதோனி, அப்துல் சமத், ஸ்டார்டிங்ல மிச்சல் மார்ஷ் நல்லா அடிச்சிருந்தாலும் அந்த 170 தாண்ட விடாம 167க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல மெயின் பாயிண்ட் என்னன்னா ராகுல் திரிபாட்டியோட அந்த அவுட்ஸ்டாண்டிங் கேட்சுக்கு நம்ம எல்லாருமே, ஹோல் ஃபேன்ஸுமே, ஈவன் தோ அதர் ஃபேன்ஸ் கூட பாராட்டியே ஆகணும். ஏன்னா அண்டர் லைட்ஸ்ல அப்படி ஒரு கேட்ச் பிடிக்கிறது கஷ்டமான விஷயம். ஓகே, சிஎஸ்கே பேட்டிங், தட் யங்ஸ்டர் ஷேக் ரஷீத் அப்ரோச், இளங்கன்று பயமறியாது, சூப்பர்பா ஆடினாரு. ஷார்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டா ஆடினாரு. மினி ருத்துராஜ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கமெண்டேட்டர்ஸும் அதான் சொன்னாங்க. ருத்துராஜோட ஸ்டாண்ட்ஸ் எப்படியோ, ருத்துராஜ் கிளாசிக்கல் ஷாட்ஸ் எப்படியோ அந்த மாதிரி ஆடினாரு. ஸோ அவரால் தான் பவர் பிளேயில் ஒரு 59 for 1 அந்த அளவுக்கு போச்சு. ஸோ மற்றபடி ரச்சின் ரவீந்திரா ஓரளவுக்கு குட் ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியல. விஜய் சங்கராலையும் சப்போர்ட் பண்ண முடியல. திரிபாட்டியாலையும் அவருக்கு பால் பேட்ல படவே மாட்டிருந்து. ஸோ அவருக்கு பதிலாக என்ன கேட்டால் நெக்ஸ்ட் கேம் ஒரு வன்ஷ் பேடியை இப்போ எப்படி தைரியமாக நீங்கள் இளம் கன்று பயமறியாதுன்னு ஷேக் ரஷீதை கொண்டு வந்தீங்களோ, வன்ஷ் பேடி அவரையும் நீங்கள் கொண்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்தாரு தலை மகேந்திர சிங் தோனி. 43 வயசு. எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நான் எத்தனை கேம்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், எத்தனை இந்தியன் கேம்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஐபிஎல் மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், இந்தியன் டீமுக்காக நான் எவ்வளோ ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வச்சு 26 runs ஸ்ட்ரைக், நாட் அவுட், 11 balls, 4 fours, 2 sixes. தலைவன் தரமா சமூகம் செஞ்சுட்டாரு. அதாண்டா மகேந்திர சிங் தோனி, அதாண்டா என் இன்டென்ட். எப்போ வரணுமோ அப்போ நான் டீமுக்காக ஜெயிச்சு கொடுப்பேன்னு அந்த கேப்டன்சியோட மகேந்திர சிங் தோனி ப்ராப்பரா வந்தாரு. பேட்டிங்கை முடிச்சு கொடுத்தாரு. ஜடேஜாவால பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஆனா நான் இருக்கேன்னு மகேந்திர சிங் தோனி அவரை நிரூபிச்சாரு. ஓகே, லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வரப்போறோம். இந்த மேட்ச்ல நிறைய பாசிட்டிவ் இன்டென்ஸ். ராகுல் திரிபாட்டியோட கேட்ச், தலை தோனியோட அந்த கேப்டன்சியோட யூஸ் பண்ற ரிசோர்ஸஸை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாரு. பத்திரனா லாஸ்ட் ஓவர்ஸ் நல்லா போட்டாரு. கலீல் அகமட் அண்ட் அனுஷுல் கம்போஜ், அந்த ஒரு செக்மெண்ட்டை மறந்துட்டோமே. அனுஷுல் கம்போஜ், நிக்கோலஸ் பூரன், எல்பிடபிள்யூ தைரியமா டிஆர்எஸ் போனாரு. அந்த டிஆர்எஸ் போலனா மேபி ஸ்கோர் 180, 190, 200 வந்திருக்கலாம். சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாலும் கடைசி ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போனது. இன்னும் ஸ்டாண்டிங்ஸ்ல டேபிளில் 10th தான் இருக்கும். இது பத்தாது. இன்னும் நிறைய டீம்ஸ் ஜெயிக்க நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ நம்ம நெட் ரன் ரேட்டையும் பார்க்கணும், ஜெயிக்கிறதையும் பார்க்கணும். நெக்ஸ்ட் கேம் எம்ஐ, பிபிகேஎஸ், எஸ்ஆர்ஹெச் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றத பொறுத்திருந்து பார்க்கணும். எல்லாம் மகேந்திர சிங் தோனி கையில். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ எப்படி ஷேக் ரஷீதை பயப்படாமல் கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி ஒரு வன்ஷ் பேடி இல்லை ஆண்ட்ரே சித்தார்த்தை
ராகுல் திரிபாதி பிளேஸ்ல கொண்டு வரலாம். மற்றபடி ஒரு சில பாசிட்டிவ் இன்டென்ஸ் இந்த மேட்ச்ல அமைஞ்சது. தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.